ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியாக எல்லோரும்? சரிங்க. முதல்ல எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மெதுவாக பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ முழுசாக பார்ப்பீங்க. நம்ம வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்ம கார்டனை. அப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து முதல்ல நம்ம பார்க்குறது வந்து இது சங்குப்பூ. பாருங்கள் எவ்வளோ அடுக்காக சூப்பராக இருக்குது. தினமுமே இப்போ நம்மளுக்கு வந்து இதில் ஒரு 3, 4, 5ன்னு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடி கட்டி விட்டாச்சு. கொடி கட்டி விட்டாலும் அந்த கொடி வந்து காற்றுல வந்து கீழே விழுந்துடுது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 பூ நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி. இந்த சாமந்தி பூச்செடி சின்ன பாட்டில் இருக்கிற செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 கிளையில் நம்மளுக்கு மொட்டு வந்திருக்குது. ஆனால் இன்னொரு செடி வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு மொட்டு கொடுக்கல. ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கிளையில் மட்டும் ஒரு 4 மொட்டு வச்சு பூத்துச்சு. மறுபடி இப்போ வந்து ஒரு 3 மொட்டு வச்சுருக்குது. பாருங்கள், இந்த சின்ன பாட்டில் தான் இருக்குது இது. நான் ஹைட்டாக போயிட்டுருக்குதுன்னு அதை உடச்சி விட்டுட்டேன். உடச்சி விட்ட பிறகு பக்க கிளைங்க வந்து நம்மளுக்கு வந்து அதில் மொட்டுக்கள் வந்திருக்குது. அப்புறம் அவரை செடியில் இன்னும் நான் விதைக்கி போட்டதை எடுக்கவே இல்லை. ஆனால் பூ ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது மறுபடியும். அப்புறம் அந்த விதைகள்லாம் நம்ம எடுத்து விடணும் இன்னும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கனகாம்பரம் சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. கருவேப்பிலை நிற்கிது பக்கத்தில். காற்றுங்க, நான் வீடியோ எடுக்கும்போது செம்ம காற்று. வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ காற்று அடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம சாமந்தி பூச்செடிகள் எல்லாமே சூப்பராக இருக்கிறாங்க. நான் கீழே இருந்து எடுத்து வச்ச சாமந்தி பூச்செடியும் இப்போ வந்து நல்லா பச்சை பச்சுன்னு வந்துட்டுருக்குது. அவரை செடியில் மட்டும் பூச்சி போக மாட்டேங்குதுங்க. நல்லா பூ வச்சு காய் வரும்போது அந்த பூச்சிகள் எங்கே இருந்தனாலும் வந்துடுது. அதுக்கு வந்து மருந்து அடித்தா தான் நம்மளுக்கு போல் சரியாகும் போல் இருக்குது. எப்போ காய் பூ வந்து வருதோ மறுபடியும் அந்த பூச்சிகள் வந்துடுது. அவரை பூ வந்து இப்போ வந்துட்டுருக்கு எல்லாத்துலேயுமே. மஞ்சள் செடி சூப்பராக வந்துட்டாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு. இந்த மஞ்சள் செடியை நம்ம வந்து போகி அன்னைக்கே பிடுங்கிடுவோம். போகி அன்னைக்கு பிடுங்கி எடுத்து வச்சுட்டு பொங்கலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து மல்லி வந்து கட் பண்ணி விடணுங்க. கட் பண்ணி விடலைன்றதுனால துளிரும் வரலை இன்னும், அப்படியே தான் இருக்குது. இந்த சோளம் தான் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி. முக்கியமானது இது தான். எனக்கு இதில் ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. மேலே வந்து அந்த பூவை பார்த்ததும் இது என்ன நம்மளுக்கு இப்போ சோளம்தானா மாறி இருக்குது போல் இருக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தா கீழே வந்து சோளம் வருது. ஏன்னா சோளம் ஏற்கனவே நான் வந்து வச்சுருந்தேன். அந்த சோளம் வந்து இப்படி எதலுக்கு நடுவில் தான் வந்திருந்தது. இந்த தடவை அப்படி வராமல் மேலே வந்து பூக்களை பார்த்த உடனே பூ மாதிரி இருக்குது, இது என்னது இது இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வந்து பார்த்தா நம்மளுக்கு அதில் வந்துட்டுருக்குது சோளம். அப்புறம் நம்மளை வந்து ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸுங்க சூப்பராக நல்லா பெருசாகவே பூத்துருக்காங்க. பிங்க் கலர் மாதிரி இருக்காங்க பாருங்கள். சேஞ்சிங் ரோஸ் மாதிரி எது சேஞ்ச் ஆகுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி தான் சொன்னேன், ஹைட்டாக வளர்ந்து போயிட்டுருக்குது. 2 செடி இருக்குது இதில். பார்த்திங்கன்னா ஒரே செடி மட்டும் இல்லை, நல்லா பக்க கிளைங்கெல்லாம் நிறையா வந்தாச்சு. பட் ஆனால் என்னென்னா இன்னும் நம்மளுக்கு இதில் வந்து மொட்டுக்கள் ஒழுங்காக வரலை. அந்த சின்ன தொட்டியில் நம்மளுக்கு வந்து மொட்டு பார்த்திங்கன்னா இப்போது தான் வச்சுருக்குது மொட்டு. ஆனால் 4, 5 கிளையில் வச்சிருச்சு. இது அந்த மாதிரி வைக்கலை. பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 செடி இன்னும் வச்சுட்டேன். வேறு ஒரே இதில் 2 செடி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா 2மே வந்து நல்லாவே பக்க களை அடித்து அழகாக இருக்கிறாங்க. ஒரு வேளை நம்மளுக்கு வந்து உரம் பத்தாமல் தான் இப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. உரம் கொடுக்குறதுக்கு தயார் பண்ணி வச்சுருந்தேன். சண்டே கொடுத்துடலான்னு பார்த்தேன். சண்டே வேலைக்கு போயாச்சு, ஸோ கொடுக்க முடியல. இன்றைக்கி கொடுக்கணுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.